அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாள், தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்கும் நாள். உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய ஆலயத்தை, உம்முடைய மகிமையால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நீர் தங்கும் இந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் நிரப்பும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை பணிந்து உமக்கு முன்பாக எங்களுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்த தேவன் இந்த நாளை, இந்த நேரத்தையும் உண்டு பண்ணினதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு பாடும் பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே கவலைகள், பாரங்களை நீக்கி துதியின் ஆடையை எங்களுக்கு தந்து ஆண்டவர் எங்கள் மேல் இருக்கிற எல்லா விதமான பாரங்களையும் கர்த்தர் அகற்றும்படியாக உம்மை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் மகத்துவமுள்ள தேவன் நீர் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு ஆராதனையின் பகுதியை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise God. Praise God. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. Praise the Lord. Praise God. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ.
நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செற்றைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செற்றைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. Praise the Lord. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிற பிரதான நோக்கம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவதற்கு. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி பலிகள் ஏன் நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவர். He does blessings, he does blesses exceedingly and abundantly. Amen. Let's sing this chorus and give thanks to God. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth
is full of your goodness. The earth is filled with your love. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம். காருண்யத்தா எம்மை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம். காருண்யத்தா எம்மை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. ஏராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும். In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. Let's sing. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம். காருண்யத்தா என்னை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையாலும்
அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றி அனுபவிக்க. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றி அனுபவிக்க. கண்களை மூடி, the time to give our worship, our praises to the King of Kings, God who has blessed us exceedingly abundantly. மணலத்தனையாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மையை செய்திருக்கிறார். இந்த காலையிலே நம்மை நாமே மறந்து ஆண்டவரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். கர்த்தாவே, நீர் என்னோடு கூட எல்லா பாதைகளிலும் இருந்தீரே, உமக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord is always faithful, especially to the people who are grateful to him. நன்றி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. என் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Thank you Lord. கர்த்தர் நீர் செய்த ஆயிரம் ஆயிரமான நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்தீரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் ஒரு காலம் நாங்கள் மறப்பதில்லை கர்த்தாவே. நீர் செய்த அதிசயங்கள், நீர் செய்த அற்புதங்களை நினைக்கும் இடமாக இந்த இடத்துல நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Oh God, we thank you. We thank you for all the blessings Lord. நீர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Oh, we worship you Lord. கர்த்தரை ஆராதிப்போமா? நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lord, we exalt you Lord. Oh, we thank you Jesus. We give our worship, we give our praises, we give our honor Lord, because you are a God who is greater than all the gods of all the earth. இந்த பூமியில இருக்கிற எல்லா சக்திகளை காட்டிலும் அதிகாரங்களை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Oh, we worship you Lord. Oh, we worship you Lord. We worship you. Hallelujah. For thou, O Lord, art high above all the earth. Thou art exalted far above all God. For thou, O Lord, art high above all the earth. Thou art exalted far above all God. I exalt thee. I exalt thee. I exalt thee. O Lord, I exalt thee. Yes, Lord. I exalt thee. I exalt thee. O Lord. நீர் மாத்திரமே உன்னத பூலோகத்தில் தேவ எல்லாரிலும் நீருயர்ந்தவர். நீர் மாத்திரமே உன்னத பூலோகத்தில் தேவ எல்லாரிலும் நீருயர்ந்தவர்.
பாடுவோமா? வாழ்க தேவா வாழ்க, தேவா வாழ்க, தேவா வாழ்க, வாழ்க தேவா வாழ்க, தேவா வாழ்க, தேவா வாழ்க, வாழ்க. எழும்பி நின்று நாம் கர்த்தரை let's worship him. I exalt thee, I exalt thee, I exalt thee, O Lord. Yes, Lord. I exalt thee, I exalt thee, I exalt thee, O Lord. சிங்காசனத்திலே பரிசுத்தர் உட்கார்ந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிங்காசனம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே சிங்காசனத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் நாம் ஆராதிப்போம். சிங்காசனத்திலே நாம் உட்கார்ந்திருந்தால் we will become self conscious. நம்மை தான் யோசிப்போம். அந்த சிங்காசனத்திலே நம்முடைய வேலை இருந்தால் அதை ஆராதிப்போம், அதையே யோசிப்போம், அதையே சேவை செய்வோம். அந்த பெரிய உட்காருகிற சிங்காசனத்திலே பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை மட்டும் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உட்கார்ந்திருந்தால் அதை கர்த்தரை நாம் உயர்த்தி ஆராதிப்போம். Worship is a journey from self-conscious to God-conscious. என்னை நான் யோசிப்பதை விட்டுவிட்டு கர்த்தரை யோசிப்பது. சிங்காசனத்திலே கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறார், ராஜாதி ராஜாவர். He rules my life, he reigns over my life. என் வாழ்க்கையை முற்றிலும் அவர்தான் அரசாளுகிறார். ஏனென்றால் அந்த சிங்காசனத்திலே கர்த்தருக்கு பதிலாக நாம் எதை வைத்தாலும் அது நிரந்தரமானதல்ல. அதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்ததுதான். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். பரலோகத்திலே 24 மூப்பர்கள் தங்கள் தலையிலே இருந்த கிரீடங்களை தரையிலே வைத்து சாஷ்டாங்கமாக வைத்து கர்த்தரை ஆராதித்தார்கள். All the 24 elders, they laid down the crowns that was on their head on the floor and worshipped him. இந்த காலையிலே ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். நீரே என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர். Oh God, you are my hope. You are everything to me, Lord. கர்த்தர் என் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவனும் ஒரு காலமும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது there will be no hindrance. மலைகளாக இருந்தாலும் சரி, குன்றுகளாக இருந்தாலும் சரி, என்னை ஒன்றும் செய்யாது. இந்த காலை வேளையிலே சுகவீனமாக வந்திருக்கலாம். God wants to heal you. God wants to physically heal many people. உங்கள் சரீரத்திலே நீங்க பலவீனமாக இருக்கலாம்.
You may be weak in your body. God can heal you, brother, sister, because healing is in the hands of God. சுகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் இந்த பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். நீர் என்னை சுகப்படுத்துகிறவர். சரீர சுகம், மனதிலே சுகம், இருதயத்திலே சுகம், எல்லா சுகத்தையும் அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இந்த காலையிலே லார்ட் ஹீல் மீ லார்ட், என்னை நீ சுகமாக்கும் கர்த்தா, நீர் என்னை சுகமாக்கும் என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோம். அவருடைய கரங்களில் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். No mountain, no valley, no sickness, no secret, எதுவும் நிற்க முடியாது. அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Oh hallelujah. Holy Spirit come. Holy Spirit come and heal us, Lord. Our past, our present, our future is in your hands, Lord. எங்களுடைய எதிர்காலம்,
எங்களுடைய நிகழ்காலம், எங்களுடைய வருங்காலம் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதே கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற பயங்கள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற அச்சுறுத்தல்கள் எதுவும் எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை அசைக்க முடியாது. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் கர்த்தர். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னை சுகப்படுத்தி எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concerneth me. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹalleluya. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமே இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை மூடுவாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் இருக்கிற பயங்களை அகற்றி போடுகிற தேவனாக இருக்கிறேன். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற all our longings எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய ஆழம் உம்முடைய ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது கர்த்தாவே. Deep calleth unto the deep, Lord. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இறங்கி கர்த்தர் அவளுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடிப்பீராக. இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக ஆதியாமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read Genesis chapter 26 verse 29, the last portion. Genesis 26:29. I'm going to read the last portion. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். Praise God. Let me read that in English. Thou art now the blessed of the Lord. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. Amen. Praise God. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பக்கத்தில் சத்துரு இருந்தாலும் சொல்லுங்க. ஆமென். You are the blessed of the Lord. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஈசாக்கை நோக்கி 3 பேர் சேர்ந்து இந்த வார்த்தைகளை கூறினார்கள். 3 people joined together and said this statement to Isaac. 26ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது verse 26, Abimelech the king, Ahuzat one of his friends, and Philcol the captain of the army. 26ஆம் வசனத்தில் அமலேக்கு, அஹுசாத்து, பீகோல் இவர்கள் 3 பேரும் ஈசாக்கை பார்த்து சொன்ன காரியம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 பேர் யார் என்றால், ஒருவன் ராஜாவாக இருக்கிறான். அபிமெலக் இஸ் த கிங். 2வது அபிமெலக்குடைய சிநேகிதன் அஹுசாத். 3வது
Philcol, the chief captain of the army. இவங்க 3 பேரும் ஒன்றாக இருந்தாலும் இவர்கள் ஈசாக்குக்கு எதிரிகள், ஈசாக்குக்கு சத்துருக்கள். These 3 enemies joined together and came to Isaac. ஈசாக்குக்கு நேராக 3 பேரும் வந்து என்ன சொன்னார்கள்? You are blessed of the Lord. Amen. Praise the Lord. நம்ம நன்றாக நேசிக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் வாயார நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நம்ம பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு எதிரி, ஒரு சத்துரு நம்மை வந்து பார்த்து என்ன சொல்வான், என்ன சொல்ல வேண்டும் என்றால், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு பெரிய ஒரு திருப்தியையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 பேரும் பாருங்கள், ஈசாக்கை கவனித்து வந்தார்கள். It's not so easy for people to confess that we are blessed of the Lord. கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் வெளியரங்கமாக எல்லாருக்கும் முன்பாக வந்து நம்மை பார்த்து சொல்வது என்று சாதாரண காரியம் அல்ல. அவர்களை தாண்டி அந்த வார்த்தைகள் வருகிறது. சில நேரத்தில் சத்துருக்களுக்கு யோசிப்பார்கள், இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யோசிப்பார்கள். ஆனால் அவர்களையும் தாண்டி அந்த வார்த்தைகள் வந்துவிடும். இந்த 3 பேரும் பாருங்கள், அவர்களாலே அந்த வார்த்தைகளை இருதயத்திலே வைக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அந்த அளவுக்கு அவர் எதிரியை ஆசீர்வதித்தார். ஆகவே அவருடைய வாயை திறந்து சொல்லுகிறார்கள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த நாள் காலையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. Praise the Lord. Amen. Let us not be satisfied with what our friends and families tell about us. நம்மை குறித்து நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் சொல்லுவதை பார்க்கிலும், இன்றையிலிருந்து என் எதிரிகள் என்னிடத்திலே வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 26ஆம் அதிகாரத்திலே முழுவதும் நான் வாசிக்கும் பொழுது, what are the reasons that made Isaac to be a blessing? ஈசாக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எதிரிகளே வந்து நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வதற்கு காரணங்கள் என்ன? அதற்கு பிரதான காரணம் ஒன்று உண்டு. அது என்ன காரணம் என்றால், Isaac's relationship with God and God's relationship with Isaac. ஈசாக்கு கர்த்தரோடு கூட வைத்திருந்த ஒரு உறவு, கர்த்தர் ஈசாக்கோடு வைத்திருந்த உறவு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The Lord always had a relationship with him and Isaac had a relationship with God. 3 வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 12ஆம் வசனம், 22ஆம் வசனம், 28ஆம் வசனம். Verse 12, verse 22 and verse 28. 3 வசனங்களிலும் the Lord, கர்த்தர் என்ற வார்த்தையை பார்க்கலாம். 29ஆம் வசனத்திலே நம்முடைய திறவுகோல் வசனம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ அந்த கர்த்தர் எந்த காரணத்தினால் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? வாசிக்கிறேன். அந்த 3 வசனங்களிலும் கர்த்தர் என்ற வார்த்தையை நீங்கள் குறித்து கொள்ளலாம். Verse 12, 12ஆம் வசனம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். 22ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். 28ஆம் வசனம், கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். The Lord has blessed him. Verse 12. The Lord gave him room. Verse 22. The Lord was with Isaac. Verse 28. இதை வைத்துதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுத்தார், கர்த்தர் அவனோட கூட இருந்தபடியால் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இந்த 3 காரணங்கள் இவர்களெல்லாம் அவனிடத்தில் வந்து சொல்ல காரணம்.
அந்த 3 சிந்தனைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். There are 3 reasons in these 3 verses that made the enemy to address and confess that Isaac was blessed of the Lord. Number 1, it is the blessing of riches. ஐஸ்வர்யம் என்னும் ஆசீர்வாதம். இரண்டாவதாக a blessing of room, இடம் என்னும் அந்த காரணம். மூன்றாவதாக the blessing of reverence, அவனுக்கு இருந்த ஒரு பயபக்தி. ஈசாக்கிடம் ஐஸ்வர்யம் இருந்தது, ஈசாக்குக்கு இடத்தை கர்த்தர் கொடுத்தார், ஈசாக்குக்கு பயபக்தியை கொடுத்தார். இந்த மூன்றையும் வைத்து அவர்கள் சொன்னார்கள், you are blessed of the Lord. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு இதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்து apply this in our life and say, I am blessed of the Lord. What makes the enemy tell me that I am blessed of the Lord? Because of these 3 reasons. ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு நேரம் அனுமதிக்கும் வரை நாம் சிந்திக்க போகிறோம். We are going to read verse 12, 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். Then Isaac sowed in that land and received in the same year an 100-fold, and the Lord blessed him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். The primary and the first reason that the enemies told him that you are blessed is because God gave him riches. கர்த்தர் ஈசாக்குக்கு ஐஸ்வரியத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், praise the Lord. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இவனுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்? ஐஸ்வரியத்தை எப்படி கொடுத்தார்? 26ஆம் அதிகாரத்திலே அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம், a famine. இந்த பஞ்சம் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் காலத்தில் இருந்தது போல ஒரு பஞ்சம். அதுதான் 1ஆம் 2ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. famine in that land. அப்பொழுது பொதுவாக பஞ்சம் வரும்போது ஜனங்கள் குடும்பமாக வெளியேறி மற்ற பட்டணங்களுக்கு செல்வார்கள். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். ஆனால் ஈசாக்கு எகிப்துக்கு போகாமல் இருக்கும்போது God appeared to Isaac. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார்? Don't go to Egypt. நீ எகிப்துக்கு போகாதே, இந்த தேசத்திலே குடியிரு. Praise God. Sometimes formula that worked with our parents will not work with us. ஆபிரகாமுக்கு கிரியை செய்த ஃபார்முலா இவருக்கு வேலை செய்யல. கர்த்தர் சொன்னார், முதலாவதாக உன் தகப்பனார் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணார், இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனார். ஆனால் நீ இங்கே இரு, ஐ வில் bless you not by the formula but I will bless you by a revelation and the plan of God. நீ இங்கே இரு என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் எப்படி இவருக்கு ஈசாக்குக்கு இந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுத்தார்? 2 காரணத்தை இந்த முதல் குறிப்பில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, his dependence on the omnipotent God. சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் அவன் சார்ந்திருந்தான். இரண்டாவதாக, his departure from the opposition. அவனுக்கு எதிர்ப்பு வரும்போது அதை விட்டு விலகி ஓடினான். How can God bless us with riches? ஐஸ்வரியத்தை கர்த்தர் நமக்கு எப்படி தர முடியும் என்றால் 2 reasons. We read here. முதலாவதாக, our dependence on the omnipotent God. சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் நாம் சார்ந்து கொள்வது. எப்படி? பஞ்சகாலம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். What did Isaac do? Simply sowed the seed. அவன் செய்தது ஒன்று மாத்திரம்தான், அவன் விதை விதைத்தான். நான் விதை விதைக்கிறேன், மற்றவற்றை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அவன் தன்னை விட்டு கர்த்தர் மேல் சார்ந்தான். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, ஐசக் did his work, God did his work.
நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்யும் பொழுது, கர்த்தர் மேல் சாரும் பொழுது, கர்த்தர் அவருடைய வேலையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மழை பெய்கிறதோ மழை பெய்யவில்லையோ, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த தேசத்திலே நீ இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தேசத்தை விட்டு நீ வராதே என்று சொன்னார். அங்கே இருந்து அவன் விதைக்கிறான். He completely depended on the omnipotent God. Amen. Praise the Lord. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் என்றால், we have to sow depending on God, having faith in God. அவர் மேல் நாம் விசுவாசத்தை வைத்து நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வர்யம் நமக்கு வர வேண்டும் என்றால் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் தி ஆம்னிபொட்டன்ட் காட். சர்வ வல்லமுடைய தேவன் மேல் நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நான் விதைக்கிறேன். நான் செய்வதை நான் செய்து கொண்டே இருப்பேன். இரண்டாவது பாருங்கள், அவருக்கு வந்த ஐஸ்வர்யத்துக்கு இரண்டாவது காரணம் இஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் தி அப்போசிஷன். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 17. அப்போது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார்? 30 மடங்கள்ல, 60 மடங்கள்ல, 100-fold. 100% இல்ல, 100-fold, 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் இவனுடைய முயற்சி, இவனுடைய கஷ்டங்கள் இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு வேற மாதிரி கஷ்டம் வந்துடுச்சு. என்ன கஷ்டம்னா, எதிரிகள் சும்மா இருப்பாங்களா? அவங்க கண்கள்லாம் பெருசாயிடும். என்ன ஆச்சு இவருக்கு? ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பித்து விட்டது. The enemies started eyeing this man. இவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய தகப்பனார் எடுத்த கிணறு, அதிலே போய் அவங்க கிணறு வெட்டுகிறார்கள். They were digging the wells of his father. அப்பதான் போய் ஒரு போர் இல்லைன்னா ஒரு கிணற்றை வெட்டி எடுத்த பொழுது எல்லாம் கிணறெல்லாம் வெட்டி எடுத்து விட்டு நமக்கு நன்றாக தண்ணீர் வரப்போகிறது என்று கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று போய் நைட்டு தூங்குறான். காலில் வந்து பார்த்தா தோண்டின கிணறுல ஃபுல்லாக மண்ணை நிரப்பிட்டு போயிட்டாங்க. 15ஆம் வசனம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவைகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நமக்கு ஒரு கேள்வி. உங்கள் வீட்டில் ஒரு கிணறு நீங்கள் எடுக்கிறீங்க, 2 நாள் அப்படி ஊருக்கு போயிட்டு வரீங்க, வந்து பார்த்தா ஃபுல்லாக மண் நிரப்பி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஈசாக்கு அவன் ஒரு துறவை வெட்டுகிறான், மண்ணினால் நிரப்பினார்கள். 2வது கிணறு வெட்டுறாங்க. 2வது கிணறு வெட்டும்போது வந்து சொல்லுகிறார்கள், ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, தர்க்கம் பண்ணுகிறார்கள். இது எங்களுடையது, எங்கள் அப்பா வெட்டி வச்சதுப்பா, அதை மறுபடியும் அதை தூர்த்துகிறேன், இட் பிலாங்ஸ் டு அஸ். ஈசாக்கு என்ன செய்தான்? இதெல்லாம் கலட்டி அதெல்லாம் செய்யல. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனான். 17ஆம் வசனம். அப்போது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே போய் அவன் இருக்கிறான். The secret of God multiplying our riches. ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம் நமக்கு கர்த்தர் தருவதற்கு ஒரு காரணம் டிபார்ச்சர் ஃப்ரம் அப்போசிஷன். எல்லாரும் சொல்லுங்களேன், டிபார்ச்சர் ஃப்ரம் அப்போசிஷன். எதிர்ப்பு வருகிறதா, அந்த இடத்தை விட்டு நாம் அமைதியாக செல்வது. அதுதான் இவன் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கைகளையும் வசனங்களையும் அறிந்திருந்தான் என்று தெரியவில்லை. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அல்ல. சண்டை போடுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அமைதியாக அவன் வேற ஒரு இடத்துக்கு போகிறான். 22ஆம் வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். 3 துறவை வெட்டுறான். முதலாவதாக இந்த காலை செய்தியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எதிரிகள் நம்மிடத்தில் வந்து நீர்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் the first blessing is blessing of riches. ஐஸ்வர்யம் நமக்கு வர வேண்டும். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு எப்படி வந்தது? முதலாவதாக கர்த்தர் மேல் சார்ந்திருந்தான். இரண்டாவதாக ஆசீர்வாதங்கள் வர வர, எதிர்ப்புகள் வர வர, he just did not resist all the evil. He just departed from the place of opposition. அந்த இடத்தை விட்டு அவன் பெயர்ந்து போய்விட்டான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தர தர அப்போசிஷன், எதிர்ப்புகள் வரதான் செய்கிறது. நமக்கு நினையாத திசையிலிருந்து எதிர்ப்பு வரும், நினையாத ஆட்களிலிருந்து நமக்கு எதிர்ப்பு கிளம்பும். அந்த நேரத்தில் we have to keep quiet and put everything on God, because whatever we got, whatever God has given us is given by God. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யத்தை நாம் கிடைப்பதற்கு நமக்கு பலத்தை தருகிறவரே கர்த்தர் தான். He gives us power to get wealth. ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவதற்கு பலத்தையும் புத்தி கூர்மையும் தருவது கர்த்தர் மாத்திரமே. இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா ஒவ்வொரு நாளும் போய் தர்க்கம் பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் அவனுடையதெல்லாம் நம்முடையது எடுத்துக்கொள்கிறோம், அவர்கள் அமைதியாக இருக்கிறானே என்று பார்த்தார்கள். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். God was blessing. பாருங்க அவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார். 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். He was prospering day by day. இரண்டாவது காரணத்துக்கு நேராக போவோம். செகண்ட் ரீசன், verse 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதை தான் சொல்லி blessing of room. இறுக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். 22ஆம் வசனத்தில் அதான் மூன்றாவது துறவு, the third well he is digging. முதல் துறவை வெட்டினான், அவங்க எடுத்துக்கொண்டார்கள், மண்ணினால் மூடினார்கள். இரண்டாவது காரியத்தை அவன் செய்யும் பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதையும் விட்டு அவன் எங்கே போய் குடியிருக்கிறான்? வேலி, வனாந்திர, ஒரு பள்ளத்தாக்கிலே அவன் குடியிருக்கிறான். அந்த பள்ளத்தாக்கிலே மறுபடியுமாக அவர்கள் ஒரு கிணறை அவர் தோண்டும் பொழுது, துறவை தோண்டும் பொழுது அவங்க என்ன செய்யலையா? அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. சம்டைம்ஸ் 2 தடவை 3 தடவை நமக்கு எதிராக அவங்க வருவாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை? கர்த்தர் ஈசாக்குக்கு இடத்தை ஒழுங்குபடுத்தினார். God blessed him with room. கர்த்தர் ஒரு இடத்தை ஒழுங்கு பண்ணினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சத்தியம் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். எங்கே போனாலும் நம்மளை தொடர்ந்து வருது யாரு? சத்துரு நம்மை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் பள்ளத்தாக்குக்கு போனாலும் சரி, நீங்கள் ஏரோப்ளேன் ஏறி எங்கே போனாலும் சரி, எங்கேயாவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படியாவது நம்ம பற்றி தெரிந்து, how are they blessed of the Lord? இவர்கள் பாருங்கள், எங்கே ஈசாக்கு போறானோ அங்கே அவனை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 22வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் அவனை பலுகி பெருக ஆரம்பிக்கின்றார். God gave him room. இப்போ ஐசக் யாரு? blessed of the Lord. நல்ல சேலரி, நல்ல இன்கம், எல்லாமே இருக்கிறது. அதோடு கூட சத்ருவின் போராட்டம் இருக்கிறது. அவன் அமைதியாக அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அங்கே விதைத்தேன், 100 மடங்கு எனக்கு கொடுத்தீர். இந்த ஆர்குமெண்ட் வந்தது, சண்டை வந்தது, அதை விட்டு நான் வந்து விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஐ ஹவ் கம் டு திஸ் வேலி. இந்த இடத்துல அவர்கள் வரவில்லை. கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். God gave him place. பைபிள் மார்ஜினில், இங்கிலீஷ் பைபிளில் ரூம் என்ற வார்த்தை இருக்கிறது. blessing of room. இடுக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விசாலத்தை தருகிறார்.
நெருக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை வாழவே விட மாட்டாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் அமைதியாக இருக்கும்போது நமக்கு he makes room for us. கர்த்தர் அவனுக்கு அந்த இடத்துல இடம் உண்டாக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், verse 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தின் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் இருக்கீங்களா? பிரைஸ் காட். 25ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எங்கே இருக்கிறான்? ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறான். சத்துரு அவனுக்கு தொடர்ந்து வருகிறார்கள். 25ஆம் வசனம் பாருங்க. அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தின் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். ப்ளீஸ் லுக் இன்டு யுவர் பைபிள்ஸ். 25ஆம் வசனத்திலே அவன் இருக்கிற இடம் எது? ஒரு பள்ளத்தாக்கு, பியர்ஷிபா. 3 காரியத்தை செய்கிறான். when God gives him a blessing, அவனுக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை கொடுக்கும் பொழுது ஒரு டென்ட் போடுறான், ஒரு ஆல்டர் கட்டுறான், ஒரு வெல்ல நோண்டுறான். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய லைஃப்பை நீங்கள் வாசித்தீங்கன்னா இது 3 அவங்க கூடவே இருந்துகிட்டே இருந்தது. என்னென்னது? கூடாரம், பலிபீடம், துறவு. எங்கே போனாலும் ஒரு டென்ட் போட்டுருவாங்க. எங்கே போனாலும் ஒரு 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 கூடாரத்தை போடுவார்கள் அவங்க இருப்பதற்கு. எங்கே போனாலும் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க, ஒரு ஆல்டரை கட்டுவாங்க. 5 to 6 altars in the life of Abraham. Isaac followed his father. Jacob built altars. 3வது பாருங்க, எங்கே போனாலும் ஒரு துறவை தோண்டுவாங்க, ஒரு வெல்ல தோண்டுவாங்க. இது 3மே அவருடைய வாழ்க்கையிலே 3 காரியத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. See, they didn't build a பக்கா 4-story building, பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. அது டென்ட்னு என்ன அர்த்தம்? டெம்பரரி ஷாமியானான்னு சொல்லலாம். அது எதை அவங்களுக்கு நினைவுபடுத்தினா, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை இஸ் a pilgrim life. This earth is not our own. அவர்கள் விசுவாசத்திலே பரலோகத்தை நோக்கி பயணம் செய்தார்கள் நம்முடைய முற்பிதாக்கள். 2வது பாருங்க, பலிபீடம், கர்த்தரை தேடினார்கள். இவங்க பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பாருங்க, அவங்க கர்த்தரால் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பட் ஆல்வேஸ் தே sought the Lord. கர்த்தரை அவர்கள் விடவே இல்லை. ஆசீர்வாதம் வரைக்கும் கர்த்தருடைய காலை பிடிப்பாங்க. ஆசீர்வதித்த பிறகு கர்த்தர் இருக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. ஆசீர்வாதம் தங்கிவிடும், கர்த்தர் விலகி விடுவார். ஆல்வேஸ் பில்ட் an altar. பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஆண்டவரை நான் தேடுவேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில முதன்மையாக இருப்பார். அதான் பலிபீடம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. 3வது பாருங்க, துறவு, வாட்டர், டு மேக் தம் லிவ். ஆகாரம் என்று இல்லவில்லை, தண்ணீர். That water speaks of the Holy Spirit, the fullness of the Holy Spirit in their life. இதுதான் 2வது காரியம். இப்போ எதிரிகள் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஆரம்ப வசனம் பாருங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சும்மா நம்ம பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பைனாக்குலரா மைக்ரோஸ்கோப்பா ஏதோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஈசாக்க. அங்கே போய் என்ன தோன்றான்? ஒரு துறவை தோன்றான். இவன் துறவை தோண்டிகிட்டே இருப்பான் போல, பிளம்பர் போல இவன். துறவை தோன்றான், பலிபீடத்தை கட்டுறான். எங்கே போனாலும் பலிபீடத்தை பலியை செலுத்தி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கான். 3 வேளை ஜோம் பண்ணுறான். ஹி இஸ் பில்டிங் ஆல்டர்ஸ். அப்புறம் பார்த்தா டென்ட்டு போட்டுறான். டென்ட்டை போட்டுட்டு டெம்பரவரியாக சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதை எதிரிகள் பார்க்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு ரூம் கொடுத்த உடனே இதை செய்கிறார்கள். கடைசியாக வாசிக்கலாம், 28ஆம் வசனம், verse 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 3 பேரும் சொல்றாங்க, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று
நாங்கள் கண்டோம். அப்படின்னா இதுக்கு எதை குறிக்கிறது என்றால், தே ஹேட் ரெவரன்ஸ் ஃபார் ஐசக். ஈசாக்குக்கு மேலே ஒரு பயபக்தி அவர்களுக்கு உண்டானது. இந்த ஆட்கள்லாம் யார் தெரியுங்களா உங்களுக்கு? 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். அபிலேமைக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. துரத்தின ஆட்கள் இவங்கிட்ட வந்து, நீ தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவள் என்று சொல்கிறாங்க. யார் ஒருவன் நம்மை காலின் கீழாக மிதிக்கிறார்களோ அவர்களே நம்மிடத்தில் வந்து நமக்கு மரியாதையும் மதிப்பையும் பயபக்தியும் தருகிறார்கள். ரீசன் என்ன? God was with Isaac. கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? என்னை விட்டுறாதீங்கப்பா, நீ நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட. ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யோசித்தோம். இன்னைக்கு you are blessed of the Lord. Let's make a covenant. எதிரி வந்து என்ன போடுறான்? ஓத், ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஆணைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கு ஒரு காலம் வந்தால் அப்படி நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? நமக்கு எதிரிகளும் சத்துருக்களும் நமக்கு வரும்பொழுது ஒரு நாள் கர்த்தர் எதிரிகளை நம் மூலியமாக தான் ஆசீர்வதிப்பார். There will come a time when God will use us to bless our enemy. ஒரு நாள் யோசேப்பை சகோதரர்கள் விற்று போட்டார்கள். 12-13 வருஷத்தில் இவங்களுக்கே தெரியாது, இவங்க தான் அவங்ககிட்ட போய் சாப்பாடு கேட்கணும். யோசேப்பை கொண்டு தான் இந்த சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நேரமும் things will keep changing because God is control of our life. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இக்கட்டில் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் இக்கட்டில் இருக்கலாம். இதுவும் மாறி போகும். இதை கர்த்தர் மாற்றுவார். God can change these situations. இவங்கெல்லாம் அவர்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? மேக் எ கவனன்ட் வித் அஸ். 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சண்டை போட்டுக்கொண்டு போய்விட்டார்கள். அப்படியே இருக்கு. சமாதானத்தோடே போனார்கள். They left him in peace. நமக்கு முதுகில் குத்துனவங்க, நமக்கு எதிராக இருந்தவங்கள வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபீஸ்ட்டை கொடுத்து, இங்கே யாராவது செய்வீங்களான்னு தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அந்த எதிரியை உட்கார வைத்து, என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த நாள் ஆக ஆக ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே 26ஆம் அதிகாரம் முதலிலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கடைசியில் அவனை விட்டு போகும் பொழுது சமாதானத்தோடு அவனை விட்டு போனார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இந்த 3 பேருக்கும் ஈசாக்கின் மேலே இருந்த மரியாதை கூடிக்கொண்டே போனது. We can get respect and reverence from people if you follow Isaac. ஈசாக்கினுடைய தெய்வீக தன்மையை பாருங்கள். இதெல்லாம் நடந்த பிறகுதான் வேதம் சொல்கிறது, இந்த 3 பேரை வந்து ஈசாக்கை பார்த்து, நீ நிச்சயமாகவே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யூ ஆர் பிளெஸ்ட் ஆஃப் த லார்ட். 3 காரணம்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். பிளெஸ்ஸிங் ஆஃப் ரிச்சஸ். 2வதாக பிளெஸ்ஸிங் ஆஃப் ரூம். கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுத்தார். 3வதாக எல்லாரும் வந்து அவனை மரியாதை செலுத்தினார்கள். his respect started growing day by day. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு பயபக்தியாக மாற்ற வேண்டும். ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறது வெறும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் ரெஸ்பெக்ட், ரெவரன்ஸ். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மரியாதைக்குரியவர்கள். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். Praise you, Jesus. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are blessed of the Lord. உங்கள் காதுகளில் அதை நீங்கள் கேட்க போகிறீங்க. சகோதரனே, சகோதரியே,
ஒரு நாள் சீக்கிரத்திலே உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்திலே வந்து, பிரதர் சிஸ்டர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்? நீங்கள் விதைத்த போது கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுப்பார். அதற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு இடம் கொள்ளாமல் இடங்களை தருவார். மூன்றாவதாக, இந்த 2 காரணத்தின் படியாக your respect will grow day by day. ஈசாக்கை போல நாம் வாழ்ந்தால் our enemies will start respecting us. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறனால் கிடைக்கிற மரியாதை அல்ல, சத்துருக்கள் நம்மை மதிப்பு. ஓ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த காலையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, ஈசாக்கை போல நீர் என்னை ஆசீர்வதியும். இந்த இடத்தை விட்டு நாம் போவதற்கு முன்பதாக 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிங்க. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீங்கள் ஐஸ்வர்யவனாக மாறுவது கர்த்தருடைய சித்தம். God always blesses his children with riches. God will bless us with a room, and the Lord will always bless us with reverence. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்தெந்த இடத்துலலாம் நாம் அவமதிக்கப்பட்டோமோ, அந்த எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு பயபக்தியை தருவார். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்வோம், கர்த்தாவே, ஈசாக்கை போல என்னை நீர் ஆசீர்வதியும். லார்ட் bless me, bless me லார்ட். எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த ஈசாக்கை போல, லார்ட் bless us like Isaac லார்ட். People always should come and tell, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். நாங்கள் கண்டோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். நாங்கள் பார்த்தோம், நீங்கள் பலிபீடத்தை கட்டுவது, நீங்கள் கூடாரத்தை போடுவது, நீங்கள் துறவை அதை நூற்றுவதை நாங்கள் பார்த்தோம். We saw. Therefore we cannot but confess that you are blessed of the Lord. ஆண்டவரை பார்த்து, Lord bless me this morning, bless me this morning Lord. நீர் எங்களுக்காக கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தி ஈசாக்கை போல் நீர் எங்களை ஆசீர்வதிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். As these 3, the king and his friend and the captain of the army came and said, you are blessed of the Lord. நம்மை கர்த்தர் மாற்றும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் வேண்டும் என்பவர்கள் உங்கள் கண்களை மூடி, கர்த்தாவே என்னை ஆசீர்வதி என்ன ஜெபம் வேண்டுபவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தி, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, Lord bless me Lord, let my enemies come and tell me you are blessed of the Lord. உங்கள் கரத்தை கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல எதிரிகள் நம்மை துரத்தி வந்தார்களோ, அதே இடத்திலே ஈசாக்கு இடம் வந்து அவர்கள் விருந்து சாப்பிட்டார்கள். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்த்தப்பட்ட கரத்துக்காக ஸ்தோத்திரம். You are a God who always blesses us. You are a God who never forsakes us. எங்களை ஒருபோதும் புறக்கணிக்காத தேவன் நீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். ஆண்டவரே, ஈசாக்கை பார்க்கும்போது எப்படி உம்மை சார்ந்து கொண்டான். He depended on you Lord and he departed from opposition. எங்களுக்கு சத்துருக்கள் எதிர்த்து வரும்பொழுது நாங்கள் அமைதியாக இருக்க, அந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கிருபை தாரும். அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த பயபக்தியை நாங்கள் சம்பாதிக்க முடியும். கர்த்தாவே, make room for your people Lord.
அநேகர் இக்கட்டிலும், they may be in distress, Lord. இயேசுவே, அவனுக்கு விசாலத்தை நீர் கட்டளையிடும். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், இன்றைக்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கு நிற்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லையில்லாத ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொரு பெரியவரையும் சிறியோரையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரு மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். வெகு சீக்கிரத்திலே எங்கள் சத்துருக்கள் எங்களிடத்திலே வந்து யூ ஆர் பிளெஸ்ட் ஆஃப் த லார்ட் என்ற சாட்சியை நாங்கள் கேள்விப்பட அந்த அளவுக்கு நீர் எங்களை உயர்த்துவீராக. எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய எதிர்கால பயங்களை எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாதத்திலே வைக்கிறோம். எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி நீங்கள் செல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.